Hello students, welcome to Fark Academy. நான் உங்கள் பாலபஸ்ரா. இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் 8க்கான மேக்ஸ் ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். முதல் கொஸ்டின், நெக்ஸ்ட் டேம் வந்து என்னன்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த உறுப்பு 1/2, 3/5, 5/10, 7/17 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாஜிக் வந்து நீங்கள் பாருங்கள், என்னென்னா 3யும் 2யும் கூட்டியிருக்காங்க 5, 5யும் 5யும் கூட்டியிருக்காங்க 10, அடுத்தது 7யும் 10யும் கூட்டியிருக்காங்க 17. அப்போ கீழே உள்ள லாஜிக் வந்து நமக்கு புரிஞ்சுட்டு, அதுமாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு ஆட் நம்பரை மட்டும் வச்சுருக்காங்க 3, 5, 7. அப்போ இதுக்கப்புறம் என்ன வரும்? 9 வரும். ஓகேவா? அப்போ 9 வருது, இங்கேயே போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பாது. 9. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 7யும் 10யும் கூட்டியிருக்கோம், அப்போ தான் கீழே உள்ள நம்பர் வருது. அப்போ இங்கே 9யும் 17யும் கூட்டினா எத்தனை? 26. ஓகேவா? 10னா 27, 1 கழிச்சிட்டிங்கன்னா 26. 9/26ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்த கணக்கு 7 × 5 × 3 × 2 + 3 என்பது ஒரு பகு எண்ணா பகா எண்ணா முழுவா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 5 35, 35 × 3 எவ்வளவு? 35, 70, 105, 105 × 2 210, 210 + 3 213. இந்த 213ன்ட்டு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பட்டால் மட்டும்தான் அது பகு எண். அப்போ இந்த நம்பர் வந்து எதுனால அடிப்போகும்? 3ஆல் அடிப்போகுமான்னு பார்ப்போமா? 7 3 21, 1 3 3. அப்போ இது 3ஆல் அடிப்போகுது, அவ்வளோதான். அப்போ 1ஆல் அடிப்போகுது, 3ஆல் அடிப்போகுது, வேறு நிறைய நம்பரால் அடிப்போகலாம். அதுக்கப்புறம் வந்து 213ஆல் அடிப்போகும். இப்படி வந்துச்சுன்னா இது பேர் வந்து என்னென்னா பகா எண். ஓகேவா? இந்த முழு எண் முழுக்கள்னா வந்து என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ முழு எண்ணுன்னா 1லேருந்து ஆரம்பித்தா முழு எண், முழுக்கள்னா மைனஸு. ஓகே, முழு எண்ணா 0லேருந்து ஆரம்பித்தா முழு எண், -1, -1லேருந்து 0, அடுத்தது 1, இந்த மாதிரி -0 ப்ளஸ் வந்துச்சுன்னா முழுக்கள். முழு எண்ணுன்னா வந்து 0லேருந்து வந்துச்சுன்னா முழு எண். ஆனால் நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனும் தேவையில்லை. பகு எண்ணா பகா எண்ணா, ஒரு எண்ணாலையும் தன்னாலையும் மற்றும் வகுப்பட்டால் அது பகு எண். ஆனால் இது வந்து 3ஆலாம் வகுப்படுது, அப்போ இது பகா எண். அவ்வளோதான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஒரு கோலத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் வந்து இருக்கும்? ஒரு கோலம் அப்படிங்கிறது இப்படி தானே, ஒரு வட்டம். ஒரு கோலம் அப்படிங்கிறது ஒரு ஃபுட்பால்னு வச்சுக்கோங்க, அது இப்படி இருக்கும். இதில் வந்து எத்தனை வட்டங்கள்னு இருக்குன்னா, மேலே 1, சைடில் 1, இங்கே சைடில் 1, இந்த சைடில் 1, உள்ளே 1 அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இதில் வந்து எண்ணில் அடங்கா வட்டங்கள் வந்து இருக்குது. எத்தனை வட்டங்கள்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் வந்து எண்ணில் அடங்கா. அடுத்து இது வந்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீடை வந்து மெடிசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை EOJDJEFM அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அப்போ கம்ப்யூட்டர் வந்து என்னவாக வந்து மாறும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ABCD வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ABCD EF GHIJ KLM NOP QR ST UV WXYZ. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் இங்கே இருக்குது, எம் இங்கே இருக்குது. அப்போ இதை ரிவர்ஸில் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எம் ரிவர்ஸில் எழுதுகிறாங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே லாஸ்ட் இருக்கா, இங்கே வந்து ஃபஸ்ட் இருக்கா, அப்போ இதை ரிவர்ஸில் தான் எழுதியிருக்காங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே ரெண்டாவது டேம் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது. அப்போ க்கு அடுத்த டேம் எஃப் அப்படிங்கிறத எழுதுகிறாங்க. இங்கே டி இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? ரிவர்ஸில் எழுதுகிறாங்க, அடுத்தடுத்த டேம் எழுதுகிறாங்க. இருக்குது, எஃப், டி இருக்குது, ஐ இருக்குது, ஐக்கு அப்புறம் வேர்டுன்னுது, ஐக்கு அப்புறம் ஜே, ஐக்கு அப்புறம் ஜே, சி இருக்குது, சிக்கு அப்புறம் டி, திரும்ப ஐ இருக்குது, ஜே, என் இருக்குது, எண்ணுக்கு அப்புறம் ஓ, அடுத்து இருக்குது, இருக்குது, ஈயை வந்து அப்படியே போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டேம் இதில் வந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரியுது? ரிவர்ஸில் எழுதுகிறாங்க, ஃபஸ்ட் டேமையும் லாஸ்ட் டேமையும் மாற்றலை, நடுவில் உள்ள எல்லாத்தையும் மாற்றுறாங்க அப்படிங்கிறத கான்செப்டை இங்கிருந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன வரும்? அப்போ ஃபஸ்ட் டேம் அப்படிங்கிறது லாஸ்ட்டு வரும், லாஸ்ட் டேம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஆர் வரும், லாஸ்ட்டு சி வரும். ஃபஸ்ட்டு ஆர் வந்து இங்கே தான் வந்திருக்கு, லாஸ்ட்டு சி இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இதான் வந்து ஆன்சர். இது ஒரு செகண்டில் போட்டலாம், வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓக்கு அப்புறம் வந்து என்ன வார்த்தை வரும்? பி. சரி, இது வந்து என்னது? இங்கே இருந்து தானே வரும், இங்கே. ஓகேவா? ஓக்கு அப்புறம் பி வந்து இங்கே வரும். ஓகேவா? பி இந்த இருக்கா. அடுத்து எம்முக்கு அப்புறம் என்னு, பி எம்என் ஓ, ஓக்கு பிக்கு அப்புறம் கியூவு. இப்போ பிஎன்னு கியூவு, யூக்கு அப்புறம் விஇ, டிக்கு அப்புறம் வந்து யூவு,
அண்டு ஈக்கு அப்புறம் எஃப் வந்துட்டு அந்த டைம் அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு இதை கண்டுபிடிச்சாலே போதும். இந்த கான்செப்ட் ரிவர்ஸில் எழுதுறாங்க, இப்படி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சரை போட்டுட்டு போய்கிட்டே வந்து இருக்கலாம். அடுத்த கணக்கு. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரத்தோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க 7:5:2 கன அளவு வந்து 35,840 சென்டிமீட்டர் கியூப் எனில் உயரத்தின் அளவு வந்து கேட்டிருக்காங்க. கன செவ்வகத்தின் கன அளவோட ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட் எழுதணும். ஏன்னா நமக்கு கன அளவு கொடுத்துட்டாங்கல்ல. கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது? L/B/H. L/B/H வந்து எவ்வளவு? 35,840. ஓகே, இப்போ இந்த L/B/H தான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இவங்க 7:5:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம்? அந்த 7:5:2 மல்டிப்ளேயில் எழுதுங்க. 7x × 5x × 2x. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண வரும். 7 5 35, 35 × 2 70. 70 எக்ஸ்ன்னு போடாதீங்க. x × x x², x² × x x³ x³. அப்போ L/B/H வந்து என்னது? ஓகேவா, 70 x³ வருது. இப்போ இந்த 70 x³ இருக்கா, இதை வந்து இங்கே போடுங்க. 70 x³ = 35,840. இப்போ x³ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ எங்கே கொண்டு போங்க? 70 0 0 கேன்சல். 1 7 7 5 35 1 7 7 மிச்சம் 1 மிச்சம் 1ன்னா 14 7 14. 5 35 மிச்சம் 1 ஓகேவா. 5 35 8 இருக்குது. 1 7 7 மிச்சம் 1 இருக்கும். 512. இப்போ x³ வந்து 512. 512 வந்து எதோட கியூப் வேல்யூ? 8 8 64 64 × 8 512. ஸோ கியூப் வேல்யூலாம் நல்லா வந்து படிச்சு கொஞ்சிக்கோங்க. 1³ to 20³ வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. 1² இருந்து ஒரு 30² வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. கணக்கு ஈஸியாக வந்து போட முடியும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு? 8. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 8ன்னு போட்டுறக்கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இது நீளம் அகலம் உயரத்தின் விகிதம் இதை கொடுத்துட்டு கன அளவு இதை கொடுத்துட்டு உயரத்தின் அளவு எவ்வளவு? உயரத்தின் அளவு அப்படிங்கிறது இந்த 2 தான். கடைசியாக தானே உயரம் கொடுத்துருக்காங்க. உயரத்தின் விகிதம் 2. அப்போ 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ 8ன்னா 2 × 8 16. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் 16. ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு 4928. அதன் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் ஆரத்தை காண்க. இப்போ கூம்போடைய கன அளவு கொடுத்துட்டாங்க. இதுக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். 1/3 πr²h தான் வந்து என்னது? கூம்போட கன அளவு ஃபார்முலா. அதோட வேல்யூ 4928. உயரம் வந்து 24. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/3 பையோட வேல்யூ 22/7 அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சோட வேல்யூ எவ்வளவு? 24. நம்ம 4928 அப்படிங்கும்போது அதை இங்கே போட்டுக்கோங்க. இப்போ 1 3 3 8 3 24. மீதி எதையும் அடி கொடுக்க முடியாது. அப்போ r² மட்டும் வச்சுக்கோங்க. 4928 22 இந்த 8ம் கீழே வரும். ஓகேவா. 22 × 8 கீழே, இந்த 7 அப்படிங்கிறது இங்கே மேலே வரும். இப்போ இதை அடி கொடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர். ஃபஸ்ட் 2ஆல் அடி கொடுங்க. 1 2 2 11 2 22 1 2 2 4 4 2 8 9 இருக்குது. 4 2 8 மிச்சம் 1 12 வருது. 6 2 12 4 2 8. அடுத்து 1 11 11 2 11 22 மிச்சம் 2 26 2 11 22 மிச்சம் 4 44 4 11 44. ஓகேவா. அடுத்தது இதை வந்து இதை 8ஆல் அடிக்கலாமா? 1 8 8 1 8 8 16 16 மிச்சம் 6 64 8 8 64. அப்போ இதில் என்ன வருது? 28 × 7ன்னு இருக்குது. இங்கே ஒரு 7 இருக்குது. 28 28 × 7னா 8 7 56 6 மிச்சம் 1 மிச்சம் 1 கிடையாது 5. 8 7 56 6 மிச்சம் 5 1 7 7 7 14 196. இப்போ r² வேல்யூ 196. இப்போ நமக்கு நான் தான் ஸ்கொயர் வேல்யூ படிங்கன்னு சொல்லியிருக்கேன். r² வேல்யூ 196னா ஆரோட வேல்யூ என்னது? 14. 14ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 196. ஸோ கூம்பின் ஆரம் வந்து எவ்வளவுனா 14 சென்டிமீட்டர். அவ்வளோதான்.
கூட்டு வட்டி காண்க. 1.5 ஆண்டுகளுக்கு அசல் 5000 அப்படிங்கிறது 20% ஆண்டு வட்டி விகிதம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது எனில் 1.5 வருஷம் ஹாஃப் இயருக்கு 1 டைம். ஓகேவா, 1.5 வருஷம் இருக்கு, அரை வருடத்திற்கு ஒரு டைம்னா 3 டைம் வந்து கண்டுபிடிக்கணும், 3 டைம் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, 3 டைம் ஃபைன் பண்ணணும். ஓகே, அப்போ அசல் வந்து 5000. இப்போ அரை ஆண்டுக்கு வட்டி அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 20% கிடையாது, 10%. இப்போ நான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 டைம்னா வந்து எப்படி பண்ணணுன்ட்டு, 3 டைம்னா வந்து 3, 3, 1 இதுதான் ஷார்ட்கட்டு. அது எப்படின்ட்டு இப்போ பாருங்கள். இப்போ 5000 இருக்குது, 5000த்திற்கு இது 20% கிடையாது, அரை ஆண்டுனால 10%. அப்போ 5000த்துக்கு 10% நம்ம எவ்வளவு? 500. 500 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணோம், திரும்ப 500 எடுக்கணும். 500க்கு 10%, 500க்கு 10%னா எவ்வளவு? 50. 50 3 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணோம். அடுத்தது 50க்கு 10% 3 டைம் பண்ணோம். அப்போ 50க்கு 10%னா 5, அதை ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணோம். அதான் 3, 3, 1 ஷார்ட்கட். இப்போ இது 1500, இது 150, 1500 150 1650, இது ஒரு 5 1655. ஸோ அந்த கணக்குடைய ஆன்சர் 1655. இவ்வளோதான் இதோட ஷார்ட்கட். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னென்னா 1.5 வருஷம் அரை வருஷத்துக்கு பண்ணுறாங்க. அப்போ 3 டைம்னா 3, 3, 1 ஷார்ட்கட் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அரை ஆண்டுக்குன்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதியாக குறைச்சிடணும். ஒரு வருஷத்துக்கு தான் அவங்க 20% சொல்லியிருக்காங்க, அப்போ அரை வருஷத்துக்கு எவ்வளவு? 10% தான் கான்செப்ட்டு. ஓகேவா, இந்த ரெண்டையும் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட்டில் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஆண்டுக்கு 13% தனி வட்டிக்கு 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 3080 எனில் அசலை காண்க. மொத்த தொகை எவ்வளவு? 3080 தான். இப்போ இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன் மல்டிப்ளை பண்ண சொல்கிறோன்னா, நமக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 13.5%, அப்போ 4 வருஷத்துக்கு 13.5%னா எவ்வளோ வரும்? 4 13 52. இப்போ அந்த அறையை 4 தடவை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? ஒரு 2 தடவைனா 1, 4 தடவைனா 2. ஓகேவா, அப்போ 2 54%. இப்போ இந்த ஆப்ஷனில் எந்த வேல்யூ கூட 54% போடும்போது நமக்கு 3080 அப்படின்ட்டு கிடைக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து மொத்த தொகை. ஓகேவா, இது வந்து என்னதுன்னா அசல். இந்த அசலையும் நம்ம இப்போ போடக்கூடிய பர்சன்டேஜில் கிடைக்கக்கூடிய வட்டியவும் கூட்டும் போது தான் மொத்த தொகை கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு போடுவோம் 54%. 0 0 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இருங்க ஒரு நிமிஷம். கரெக்டு தான். இப்போ 2 × 54 108. அப்போ 0 இருக்கா, 0 சேர்த்துக்கோங்க, 1080. இப்போ இங்கே 2000 அசல் வந்து நமக்கு இதில் எவ்வளவு இருக்குது? 2000 இருக்குது. 2000 1080 கொண்டீங்கன்னா எவ்வளவு? 3080. நமக்கு இந்த டோட்டல் வேல்யூ கிடச்சிட்டா அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் அசல் வந்து எவ்வளவு? 2000 ரூபாய், வட்டி வந்து 1080. அதனால டோட்டல் தொகையும் வந்து 3080. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் 50 மாணவர்கள், அதாவது 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 50 ஸ்டூடெண்ட்ல 30 பேர் பாய்ஸு. 50 ஸ்டூடெண்ட்ல 30 பேர் பாய்ஸு அண்டு ரிமைனிங் வந்து கேட்கல. அவங்க மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம். நம்ம இப்போ 50ல் 30 பேர் பாய்ஸ்னா எத்தனை? 50ல் 20 பேர் வந்து கேர்ள்ஸு. இப்போ இதோட விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மாணவர் மற்றும் மாணவிகளின் விகிதம் 30/20. 0 0 கேன்சல், 3:2. ஆன்சர் வந்து 3:2. அடுத்த இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. XY அப்படின்ட்டு இரு எண்களின் மீப்போவா. ஓகேவா, HCF அப்படிங்கிறது 4, மீப்போமா அதாவது LCM அப்படிங்கிறது வந்து 9696. அந்த இரு எண்களில் ஒரு எண் வந்து 96ன்ட்டாங்க, 96. அப்போ ஒய்யோட வேலையை கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். ஒய்யை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு 96 அங்கே கொண்டு வாங்க. ஒரு 96 96 9க்கு போவாது, அதனால 0. திரும்ப ஒரு 96 96. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 144 0 144 404 அப்படிங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். ஒரு ஆடையின் விலை 2100லிருந்து 2520 அதிகரித்தால் அதிகரிப்பு சதவீதம் 2100. இந்த கணக்கெலாம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதை போட்டுடணும். ஓகேவா, 2100க்கு வாங்கியிருக்காங்க.
2520னா இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 2100லேருந்து 2520னா 420 ரூபா கூடியிருக்கு. அந்த டிஃப்ரெண்ட்டை தான் மேலே போடணும். ஃபஸ்ட்டு 2100க்கு வாங்கியிருக்காங்க, அதிகரித்தது வந்து 420 ரூபா அதிகரிச்சிருக்கு இன்ட்டு 100. அடி கொடுத்த ஆன்சர் 00 கேன்சல், 00 கேன்சல், 1 21 21, 2 21 42, 0 20%ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்த ஒரு எண்ணில் 16 2/3% என்பது 40 எண்ணில் அந்த எண் யாது? இது கலப்பு பின்னத்தை மாற்றுங்க. 3 16 48, 48 2 50, 50/3. இந்த பெர்சன்டேஜ் இருக்கா, அதனால அதுக்கு ஒரு 100 போட்டுக்கணும். இப்போ இந்த வேல்யூவை வச்சு இந்த ஆப்ஷன் அடி கொடுக்கும்போது 40ன்னு எது வருதோ அதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிப்பதற்கு என்னென்னா எல்லாத்தையும் போடாமல் 3ஆல் எது அடி போகுன்னு பாருங்கள். 22 3ஆல் அடி போகாது. 24 வந்து 3ஆல் அடி போகும். ஓகேவா? அடுத்து 42 அது அடி போகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 24க்கு வருவோம். அப்போ இந்த 50/3 50/3%காண்டி 100 போட்டிருக்கோம். இது அடி விடுவோம். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 1 3 3, 8 3 24, 8 5 40. ஓகேவா? அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. 0.07%ஐ பின்னமாக மாற்றுக. இது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7/10னா 0.7, 7/100னா நமக்கு 0.07. அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் சின்னு போட்டுருவோம். ஆனால் இந்த கணக்கில் முக்கியமானது வந்து இந்த பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காமல இதுதான். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? அதுக்கு 100 தானே நம்ம எப்போ சொல்லுவோம், 100% தான் சொல்லுவோம். அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது 100. அப்போ இங்கே 2 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு 2 0 வரணும். அதை அவங்க மறைச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 0.07, 0.0, இந்த 2 0வையும் இங்கே ஆட் பண்ணணும். இப்படி தான் வரும். அப்போ 4 0 வரணும். 4 0னா கீழே 4 0 இருக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, இந்த கணக்கு வந்து அந்த பர்சன்டேஜுக்கான 2 0வை ஆட் பண்ணால் தான் வரும். நீங்கள் பர்சன்டேஜுக்கான 2 0வை ஆட் பண்ணலன்னா ஆன்சர் வராது. அடுத்தது F1 வந்து 1, F2 வந்து 3. இது வந்து F1 F2 இது வேல்யூ கண்டுபிடிப்பதற்கு F5 ஆனது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ F5க்கு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. F5 is equal to 5 minus 1 வந்து என்னது 4 plus 5 minus 2 F3. நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ F1ம் F3யும். அப்போ F3 F4 வேணும். F3 வந்து என்ன வரும்னா 1 plus 3 என்னது 4. இது F3. அண்ட் F4 வந்து என்னன்னா 3 plus 4 வந்து என்னது 7. இது F4. அவங்க கேட்குறது F5ஓட வேல்யூ. F5 அப்படிங்கிறது இந்த 2 ஆட் பண்ணுங்க. இந்த 2 ஆட் பண்ணால் 11. ஸோ F5ஓட வேல்யூ 11. அவ்வளோதான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது 2 பகுதிகளில் 1 1, 2 3 4 5 6 அப்படின்ட்டு இருக்குது. மற்றொரு பகுதியில் வந்து 1 1 2 2 3 3ன்ட்டு வருது. முகமதிப்புகள் குறிப்பிடப்படலை. 2 உருட்டும் போது முகமதிப்புகளின் கூடுதல் 4 அப்படின்ட்டு வரணும். அதுக்கான நிகழ்தகவு 2 பகடை உருட்டும் போது பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 36. ஸோ இங்கே வந்து எல்லாத்துலேயுமே 36 தான் இருக்குது. அப்போ கீழே வந்து 36 தான் வரப்போகுது அப்படின்ட்டு உறுதியாயிட்டு. அப்போ 36 வரப்போகுதுன்னா எதை வச்சு அடி கொடுக்கல அப்படிங்கிறது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ கீழே வந்து 36 வரப்போகுது சாலிட். இப்போ கூடுதல் வந்து 4 வரணும். இப்போ 4 + 1னாலே 5 ஆயிட்டு. அப்போ 5 + 1னா 6, 6 + 1 7. அப்போ இந்த 4 5 6ங்கிறது வராது. இது கூட தான் வரும். இப்போ 1,1னா 2, 1,2னா வந்து எவ்வளவு 3, அதுவும் வராது. 1,3னா 4. ஓகேவா? அப்போ 1,3 இதை வச்சு இது போடணும். 1,3 1, அகெயின் ஒரு 1,3 2 பாசிபிலிட்டிஸை இங்கே உருவாக்குறோம். இது 2க்கு ஒரு தடவை எடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வராது. 2 தடவை எடுக்கணும். ஓகேவா? இது ஒரு செட்டு. அடுத்தது 2, இருக்கா 2,21 2,21 4 வருதா? அப்போ 2,21 2,21. அடுத்து 3,1 3,1 3,1 3,1 1 2 3 4 5 6 6 divided by 36. இப்போ இது அடி கொடுத்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா போட்டுக்கலாம். 1 6 6 6 36னா அவங்க கொடுத்துருந்தாலும் ஆன்சர் ரைட்டு தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அவங்க வந்து இதில் நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், இதில் ஒரு ஜோடி 2 ஜோடி 3 ஜோடின்ட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான், 3 தான் எடுப்போம். 3/36ன்னு எடுப்போம்.
அவங்க அப்படி எடுக்கலை, 6/36 தான் எடுத்திருக்காங்க. ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்து முடிக்கக்கூடியவர். பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து பணியை முடிக்க முடிகிறது எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதை பல முறை இந்த கணக்கு பார்த்தாச்சு. ஆனால் இந்த கணக்கில் எப்போ எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே மெத்தட் என்னென்னா இதுதான். இப்போ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க, ஓகேவா? இல்லை பி 3 நாள் செய்யக்கூடிய வேலையை, அதான கான்செப்ட். ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு ஒரு வேலையை செய்து முடிப்பார். இப்போ 3 மடங்கு இவர் திறமையானவர். அப்போ இவர் 3 நாளில் முடிக்கிற வரை இவர் 1 நாள் முடிப்பார். ஆனால் டிஃப்ரெண்ட், ஏக்கு பி எடுத்து கொடுத்த நேரத்தை விட 24 நாட்கள் கம்மியாக எடுக்கிறார். அப்போ டிஃப்ரெண்ட்டுங்கிறது என்னது? 24 நாட்கள் கம்மியாக வரும். நிறைய ஷார்ட்கட் உண்டு, ஆனால் நிறைய ஷார்ட்கட்லாம் எப்போ மறந்து போயிடுது. இந்த மெத்தடு தான் ஈஸியாக ஞாபகம் வருது. அப்போ 2னா 6, 3னா 9, இப்படியே போய்கிட்டு இருக்கும். அப்போ 12ன்னு வரும்போது எவ்வளோ? 12 3 36. இதோட டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது 24. அப்போ ஏயோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 36. இவங்க என்ன கேட்குறாங்க? 2 பேரும் சேர்ந்துன்னா 12 × 36 டிவைடட் பை இந்த 2ஐயும் கூட்டிடணும், ஓகேவா? 2 பேரும் சேர்ந்துனாலே A × B டிவைடட் பை A + B. இப்போ 2ஐயும் கூட்டும் போது எவ்வளோ வரும்? 12 + 30, 12 × 36னா 40, ப்ளஸ்னா 48. 1 12 12, 4 12 48, 1 4 4, 9 36. ஆன்சர் 9. முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 60 மீட்டர், அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்க. ஓகே, இப்போ இந்த மனையோட பரப்பளவிற்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? A = √S × S - A × S - B × S - C. இதான் ஃபார்முலா. இப்போ இந்த இதில் எஸ் கண்டுபிடிக்கணும்ல, எஸ்ஸை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்னன்னா A + B + C டிவைடட் பை 2. இப்போ இதில் நமக்கு இது A + B + C கிடையாது. இப்போ A + B + Cயை இதிலிருந்து கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இவங்க இதை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதை எப்படி எழுதுனா 5x + 12x + 13x. ஏன்னா சுற்றளவு தானே, முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்தின் சுற்றளவு இது 5ன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது 5, ஓகே, 5 12 13 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சுற்றளவுனா 1 2 3 இது எல்லாத்தையும் கூட்டணும்னா நமக்கு சுற்றளவு. இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 60 மீட்டர்னு இருக்காங்க. ரேஷியோ இவங்க கொடுத்துருக்காங்க 5 12 13 கொடுத்துட்டு சுற்றளவு 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு 60 வருது. ஆனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். நமக்கு ஆன்சர் அக்யூரேட்டாக தெரியல என்னால். அப்போ இது என்னது? 12 13 25 30x. இது கூட்டுறதுனால எக்ஸு தான் வரும், x³ போட்டுறதுங்க. 30x = 60. ஏன்னா இந்த 3 வேல்யூ கூட்டுறோம். ஏன்னா சுற்றளவுனா இதான சுற்றி வருது தானே. அப்போ 3ஐயும் கூடியது தான் 60. 1 30 30, 2 30 60. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. இப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்ட்டு இருக்குல்ல, இதை எங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் தான் நமக்கு A B வேல்யூ கிடைக்கும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது? இது A, இது B, இது C. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 10, பியோட வேல்யூ 24, சியோட வேல்யூ 26. ஓகேவா? இங்கேருந்து இதை கண்டுபிடிச்சிடணும். இப்போ இதை கண்டுபிடிச்ச பிறகு இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 24 26 டிவைடட் பை 2. இது எவ்வளோ வருது? 20 30 50 60. 60/2னா 30. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 30. எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 30. ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சருங்கிறது வந்துவிடும். ஓகேவா? இப்போ இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளோதான். எஸ்ஸோட வேல்யூ 30. இப்போ இங்கே பாருங்கள், எஸ்ஸோட வேல்யூ 30. 30 - A. 30 - Aனா 10 இருக்குது ஏயோட வேல்யூ. அப்போ 30 - 10 20. 30 - 24 6. 30 - 26 4. அவ்வளோதான். இதை 2 விதமாக செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. 3 3 2 6. 6 36. 36 × 4 72 144. இந்த 2 0 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 14400 வரும்.
இப்போ 12க்கு வந்து ரூட் எடுக்கலாமா? 12 144 144ங்கிறது 12ஓட வேல்யூ, 12 ஸ்கொயரோட வேல்யூ. இந்த 2 ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ வெளியே எடுத்துலாம். அப்போ 120 மீட்டர் ஸ்கொயருங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். இல்லை எனக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இந்த மெத்தட் அப்படின்னா இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து என்னென்னா அதுக்கு நீங்கள் கரெக்டாக போடுவீங்களான்னு தெரில. 30 எப்படி பிரிக்கலாம்? 6 5 30, 4 5 20, 6 4 24. இப்போ இதில் ஒவ்வொரு டேம் எடுத்துக்கலாமா? 2 6க்கு ஒரு 6, 2 5க்கு ஒரு 5, 2 4க்கு ஒரு 4. ஆனால் இது கரெக்டாக எடுப்பீங்களான்னு தெரில, கஷ்டம் தான் இது. 6 5 30, 30 × 4 120. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 120. அடுத்த இரு கூம்புகளின் கன அளவுகள் சமம் எனில் அவற்றின் ஆரம் மற்றும் உயரத்திற்கான விகிதம். கூம்பு அப்படிங்கும்போது 1/3 πr² h. என்ன சொல்கிறான்? இரு கூம்புகளின் கன அளவுகள் சமம், ஆரம் மற்றும் உயரம் விகிதங்கள், அவற்றின் விகிதம் வந்து என்னங்க? 2 கன அளவும் சமம்னு நினச்சிக்கோங்களேன். 2 கன அளவும் சமம்னா இந்த 1/3 இந்த பையெல்லாம் வந்து காமன் வேல்யூ. அப்போ ஆரும் ஹெச்சும் வந்து ஒரே வேல்யூ போடணும்ல. இங்கேயும் வந்து ஒரே வேல்யூ, இங்கேயும் ஒரே வேல்யூ போட்டால் தான் வரப்போகுது. இப்போ இதுவும் கேன்சல் தான் ஆகுது. அப்போ இதோட ரேஷியோ வந்து என்னது? 1:1. ஏன்னா கன அளவுகள் சமம்னால ஆரம் உயரம்லாம் சமமாக தான் இருக்கும். 1:1 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்து 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கூம்பின் மொத்த பரப்பளவு 704 எனில் சாய் உயரத்தை காண்க. இதற்கான ஃபார்முலா வந்து என்னன்னா πr l + r. இதோட வேல்யூ மொத்த பரப்பளவு அப்படிங்கிறது 704. இப்போ பையோட வேல்யூ வந்து என்னது? 22/7. ஆரோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 7. அண்டு எல்லோக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஆரோட வேல்யூ 7, 704. இப்போ இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 22 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 22 L + 22 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 70, 140, 147, 154, 707. இப்போ இதில் மைனஸ் பண்ணுங்கள். 704 மைனஸ் இது ப்ளஸில் இருக்கா, இங்கே போகும்போது மைனஸ் ஆகும். -154 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 0. 4 போயிட்டு அப்போ 700ல் இது போச்சுன்னா 450. சரி 450 550 வருமா? இருங்க, இது 0. 70ல் 15 போச்சுன்னா 60, 55, 550. அப்போ 550ங்கிறது இருக்குது. அப்போ 22 L = 550, L = 22. 1 11 11, 2 11னா 22, 5 11 55, 0, 1 2 25. அப்போ எடலோட வேல்யூ வந்து எவ்வளவு? 25. அடுத்து இந்த கணக்கு x ரேஷியோ x/6:x இந்த டபுள் கோலன் y/15. இதில் வந்து என்னன்னா இங்கேயே நான் சொல்கிறேன், இந்த இஸ்ட்டுனா வகுத்தல்னு அர்த்தம். அப்போ 6/x. இந்த டபுள் கோலன் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதோட வேல்யூ அர்த்தம் வந்து ஈக்குவல்ட்டு அர்த்தம். y/15னா y/15 இப்படி இருக்குது. ஓகே, இதில் எந்த 2 விடைக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 6ஐயும் 15 பெருக்குங்க, 90 வரும். அப்போ எக்ஸோயோட வேல்யூ 90 வந்தால் ஓகே. அதை தாண்டி வேறு ஏதாட்டு வந்தால் கிடையாது. இது என்னது? பொருந்தாதது தான் அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. 9 10 90 ஓகே, 3 30 90 ஓகே, 2 45 90 ஓகே, 10 10 100. அப்போ இதில் பொருந்தாத விடை வந்து என்னது? 100. அப்போ இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். இதெல்லாம் வந்து ஈக்குவல் கரெக்டாக வருது அவங்க சொன்ன மாதிரி. 6 15 90 எக்ஸ்ஒயோட 90ன்னு வரக்கூடியது போர்டு ஆப்ஷன் வருது. இது மட்டும் தான் வரல. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்த கணக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்கு. செல்வன் வந்து 5000ஐ 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து சேமிக்கிறார் எனில் 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்ச ரூபாய் சேமிக்க எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை 5000 ரூபா சேர்க்குறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 4 தடவை 5000 ரூபானா எவ்வளவு? 20000. ஒரு வருஷத்துக்கு 20000 சேர்க்குறாரு. இப்போ எத்தனை வருஷம் ஆகும்னா இதை வச்சு அடி கொடுத்துட வேண்டியதான். 0 0 கேன்சல், 0 4 0 கேன்சல் ஆயிரும். 1 2 15னா 7.5 7.5 வருடங்கள் ஆகும். இரு எண்களின் மீப்போவா 1 எனில் அவ்விரு எண்களை அரைக்கும் முறை சார்பகா எண்கள்.
ஓகேவா? 1 வந்துட்டுனா அது சார்பகா எண்கள். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை 4:5 எனில் விகிதத்தில் உள்ள லாப சதவீதம். ஃபஸ்ட்டு வாங்கிய விலையை பார்க்கணும். வாங்கிய விலை எவ்வளவு? 4ன்னு இருக்காங்க, அப்படியே போட்டுக்கோங்க. விற்ற விலை வந்து 5. விற்ற விலை 5னா 5ன்னு போடக்கூடாது. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு? 1 இன்ட்டு 100. அவ்வளோதான். 1 4 4 25. 25% தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஒரு குடும்பம் வந்து உணவகத்துக்கு போகிறாங்க. 350 ரூபா வந்து செலவாகுது. சேவை வரியாக வந்து 5% கட்டுறாங்க. அதில் மத்திய மாநில அரசுக்கு எவ்வளோ போவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 350 ரூபா செலவு, அதில் 5% வந்து வட்டிக்கு செலுத்துகிறாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 0 கேன்சல். 1 5 5 2 10 1 2 17.5. 17னா 34, 17.5ங்கிறது அவங்களுக்கு டோட்டலாக கட்டின இன்ட்ரெஸ்ட். இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஈக்குவலாக தான் பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா? SGST ஸ்டேட் கவர்மெண்ட், CGST சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்படி கொடுப்பாங்க. அப்போ இதை 2ஆல் பிரித்து கொடுக்கணும். அப்போ இதை 2ஆல் இது பண்ண எவ்வளவு? 8 2 16, மிச்சம் 1. 15னா 7 5 15, மிச்சம் 1. 8.75, 8 ரூபா 75 பைசான்ட்டு இவங்க 2 பேருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கணக்குடைய ஆன்சர் 8.75. ஒரு தேர்வில் உள்ள மொத்த மாணவர்களில் 35% பேர் தேர்ச்சி பெற்றவர்கள், மேலும் 455 பேர் தேர்ச்சி பெறாதவர்களில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை. ஓகேவா? 35 பேர் வந்து தேர்ச்சி பெறலை, தேர்ச்சி பெற்றவர்கள், ஆனால் அவங்களோட கவுண்ட்டு நமக்கு தெரில. 455 பேர் தேர்ச்சி பெறலை. அப்போ 100ல் 35 பேர் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள்னா தேர்ச்சி பெறாதவர்கள் எவ்வளவு? 65% பேர். 65% பேரோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு? 455. இதில் இருந்து கணக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? அதிகரிக்கும்ல, பர்சன்டேஜ் அதிகரிக்கும் போது. அப்போ இது நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணணும்? இந்த 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இதால் டிவைட் பண்ணிடணும். இப்போ 455 × 35 டிவைடட் பை 65. 1 5 5 13 5 65, 9 5 95, 1 5 5, 1 13 13, 7 13 91. அப்போ 7 × 35 எவ்வளவு? 5 35க்கு 5, மிச்சம் 3, 3 21, 245. இந்த 245ங்கிறது 35% பேர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை டோட்டல் வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த 2ஐயும் ஆட் பண்ணினா டோட்டல் நமக்கு கிடச்சிட போது. அவ்வளோதான். 5 5 10க்கு 0, மிச்சம் 1. 5 5 10க்கு 0, மிச்சம் 1. 4 2 6, 6 1 7. 700 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். இதோட இந்த கணக்கு முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.